ஐயோ அம்மா, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா. தீச்சட்டியை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? இது சாமி காரியம், அதுவும் நம்ம குழந்தைக்காக பண்றது. தெய்வ குத்தம் ஆயிடும்பா. சாமியை வேண்டிக்கிட்டு பூச்சட்டி கையில வாங்கு. இந்த பரிகாரத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. விளையாட்டுத்தனமா இதையும் யோசிக்காதப்பா. இது எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான், அத மறந்துடாத. சூர்யா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கணும். அதுல கூட நம்மளோட அன்பை அவங்களுக்கு காட்டலாம். ஆதித்யா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு பாரதிக்கு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். பரிகாரம்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு யோசிக்கிறது சரியா இருக்காது. பாஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்தது கூட இல்ல பாஸ். நான் ஏதோ பூச்சட்டினா பூவெல்லாம் சட்டி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு கோயிலை சுத்தி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேட்ரு என்னன்னே தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன் பாஸ். ஆனா இப்பதான் பாஸ் தெரியும். ஏன் இவர் இப்படி சைல்டிஷா நடந்துக்கிறாரு? பரிகாரம் பண்ண வந்துட்டு இப்படி பயப்படுறாரு. மனசார அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கிறதுக்காக இந்த தீச்சட்டிய பூச்சட்டியா நினைச்சு கையில ஏந்திக்கிட்டு கல்லங்கமட இல்ல மனசோட பொறுமையா கோவிலை சுத்தி வாங்க. மத்ததெல்லாம் அம்மன் பாத்துக்குவா. மாலையை கொடுப்பா. இந்தாங்க தம்பி, மாலை எடுத்து போட்டுக்குங்க. ஐயோ 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 தாயே! கடவுளே, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இத நீ எனக்கு வச்ச சோதனையானும் புரியல. உன்னை பழிக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஆனா நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கங்கிற நம்பிக்கையில ஆதித்யாவுக்காக இந்த பரிகாரத்தை நான் மனசார பண்றேன். என்ன சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீயே ஒரு பதில் சொல்லுவேன்னு நான் உன்னை நம்புறேன்.